விஞ்ஞானிகள் உள்ள நாடு சார் இது. அந்த விஞ்ஞானிகள் தானே இங்க இருக்கா? மருத்துவத்துறையில் மட்டுமா இப்படி? எந்தெந்த துறை யோக்கியமாக இருக்கிறது சொல்ல முடியுமா? நான் மருத்துவர்களுக்கு, அயோக்கியர்களுக்கு அல்லது காசுக்காக தனது இன்டெகிரிட்டியை விட்டுக் கொடுக்கிறவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. ஆனால் ஒரு மருத்துவனையும், ஒரு வழக்கறிஞரையும், ஒரு மதகுருவையும் கூட இந்த சமூகம், இந்த முதலாளித்துவ சமூகம் தன்னிடம் கூலி உழைத்து பெறுகிற ஒரு கூலி தொழிலாளியாக மாற்றி விடுகிறது என்று எழுதினாங்க 100 வருடங்களுக்கு முன்னால். அது நடந்திருக்கிறது. முதலாளித்துவம் வளர வளர, கார்பரேட் கலாச்சாரம் வளர வளர, கார்பரேட் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்களை கூலி தொழிலாளிகளாக வைத்துக் கொண்டு யார் சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேர் மருத்துவர் அல்ல, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்களை வைத்திருக்கிறவர்களில் எத்தனை பேர் மருத்துவர் சொல்லுங்க பார்ப்போம். இந்தியாவில் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கார்பரேட் வேலை பார்க்கிறாங்களா? சார் மதுரையில தெரு உட்கார்ந்து இருக்கானே சார், இங்கே ஒட்டிக்கிட்டு அவன்கிட்ட நீங்க போனீங்களா? ஒரு சார் எனக்கு நிறைய காய்ச்சல் இருக்கு, ஒரு ஊசி போடாத 2 ஊசி போடுறேன்னு கேட்கிற ஆளு இல்லையா? நான் கேட்கிறேன், 2 ஊசி போடுங்க சார், அப்பதே கரெக்டா இருக்கும். அவனுக்கு இவன் சஜஸ்ட் பண்ணுவான். சார் முல்லா கதை ஒண்ணு சொல்லுவாங்க. முல்லா வெளிச்சத்துல தேடிக்கிட்டு இருந்தாரா என்னவோ. ஒருத்தர் வந்தாரா, என்னையா தேடுறேன்னு கேட்டார். கேட்டோன்னா முல்லா சொன்னாரா, என் மோதிரம் தொலைஞ்சு போச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன்னாரு. எங்கேயா தொலைச்ச மோதிரத்தை? இந்த அந்த இருட்டுக்குள்ள தொலைச்சு. அப்புறம் ஏன் இங்க தேடிக்கிட்டு இருக்க? இங்கதான் வெளிச்சம் இருக்கு அப்படின்னா. அது மாதிரி சொல்ல வேண்டிய ஆட்களை சரியாக சுட்டி காட்டாமல் இருக்கிற மருத்துவர்களை வியாபார புலிகள் சார், நிறைய டாக்டர்ஸ் வேலை இல்லாம தர்றான் சார். இன்னும் இன்ஜினியர்கள் மாதிரி அவன் இன்னும் வேற வேலைக்கு போகல, பிஏஓ டெஸ்ட் எழுதல, அவ்வளவுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒத்த கடையில நான் ஒரு கிளினிக்ஸ் வச்சிருக்கேன் சார். அந்த கிளினிக்ஸ்ல நான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறத விட ஒத்த கடையில இருக்கிற பஞ்சமிளாசு ஸ்வீட் கடை அதிகமா சம்பாதிக்குது. அவன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நானு ஒரு 400 ரூபாய் வந்துட்டாலே அன்னைக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். எல்லாம் பேர் டீ குடிப்போம். அப்படிப்பட்ட வைத்தியர்கள் தான் இங்க அதிகம். சார் நீங்க சொல்றீங்க திருடுகிறார்கள், ஆர்கன் திருடுகிறார்கள். நான் ஒரு சின்ன கதை இதை மட்டும் சொல்றேன். ஒருத்தனை விரும்பாமல், முதலிலேயே அவனை டெஸ்ட் பண்ணாமல், அவனுக்கு ரத்த பரிசோதனை பண்ணாமல், அவனுக்கு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணாமல் அடுத்தவனுக்கு வைக்க முடியாது. டாக்டர் திருட மாட்டான் சார், கார்பரேட் வந்து திருடுவான். அவன் அதற்கான தரகை வச்சிருப்பான். அந்த தரகை வந்து இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அதை கொடுத்துருக்க மாட்டேன், உடனே டாக்டர் திருடிட்டான்னு சொல்றதா? சார் உங்களுக்கு தெரியும், என் நண்பன் ஒருத்தர் அனஸ்தட்டிஸ்ட் பொள்ளாச்சியில் இருக்கான். அவன் சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புவேன் பல்பு பிடிக்க. அனஸ்தட்டிஸ்ட்னா மயக்க மருந்து கொடுக்குறது, ஒரு பல்பு மாதிரி வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, டே 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 5 மணி வரைக்கும் நான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய்கிட்டு இருக்கேன். எந்த பேஷண்டோட மூஞ்சியும் எனக்கு தெரியும். நான் அங்கு போகும்போது அந்த வைத்தியம் செய்ய வந்தவனுடைய எந்த பகுதியை ஆபரேட் செய்யப்படுமோ அந்த பகுதியை மட்டும்தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பான். ஓபன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிருப்பான். இத போய் நித்தான் மருத்துவப்படிதான் ஒருத்தர் அறுப்பேன் எடுப்பேன். அடுத்த நாள் அவனை பார்த்தா கூட இவனுக்கு நாங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வைத்தியர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து போச்சு. அந்த தொடர்பு வரணும் யாருக்கு இருக்கு?
சொல்ற? என்ன பேச வேண்டியது இருக்கு சார்? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஒன்று உண்டு மெடிசின்ல. அலோபதியில டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஒன்று. என்னன்னா, ஒருத்தர் வயிற்று வலின்னு சொன்னா அது அல்சரா இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், ஈரல்ல ஏதாச்சும் போனாலும் இருக்கலாம், கல்லீரல்ல பிரச்சனை இருக்கலாம், மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கலாம், குடல்ல பிரச்சனை இருக்கலாம், மலக்குடல்ல பிரச்சனை இருக்கலாம். இது பூரா சேர்ந்ததா சார் வயிற்று வலி? அப்ப இது எல்லாரும் செய்யறதுக்கு என்னை மாதிரி ஆளு ஏதாச்சும் எழுதி கொடுத்தாங்கன்னா டாக்டர் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்றதா? அவன் அதை பார்க்கறதுன்னா அவனால எப்படி சொல்ல முடியாது? நம்ம மந்திரவாதியா, ரகசிய போலீஸ் 115 டைம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தோன்னு பார்த்தோன்னு. Every diagnosis starts when the patient enters your room. அதான் அலோபதி மருத்துவத்தினுடைய அடிப்படை. அலோபதி, ஹோமியோபதி, சித்தாபதி, அந்தபதி, இந்தபதி அதுக்குள்ள எல்லாம் போல. எங்களுடைய மக்களுக்கான மருத்துவர் கழகம் நாங்க என்ன சொல்றோம்னா, ஹோலிஸ்டிக் டைப் ஆஃப் மெடிசின் வேணும்னு சொல்றோம். எல்லா மருத்துவ முறைகளிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பூரா எடுத்து ஒரு இந்தியனைஸ்ட் மெடிசின் வேணும். இந்தியனைஸ்ட் மெடிசின், அதனால நான் இந்தியன் மெடிசின். சைனாவில் அப்படித்தான் செய்யறான். என்னோட நண்பன் 4 பேர் சைனாவில் வேலை பார்க்கறாங்க, ப்ரொஃபசர் சார். அப்போ இதையெல்லாம் கவனிக்காம அலோபதி டாக்டர் கொள்றாங்க, அலோபதிகாரர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றது என்னை கேட்க கிருஷ்ணகுமார் மாதிரி ஒரு விரிந்த தொடர்புடையவர்கள் அப்படி பேசக்கூடாது. இதையெல்லாம் செய்வது யார்? 1978 அல்மாட்டால ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அல்மாட்டான்றது கஜகஸ்தான்ல இருக்குது. அந்த கஜகஸ்தான் நடத்தின அந்த கான்ஃபரன்ஸ்ல ஹெல்த்ன்றதுக்காக ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறான். ஹெல்த், வாட் இஸ் ஹெல்த்? Physical, mental and social upliftment, not merely disease or not merely disease. அதான் வருது. அங்க சொன்னாங்க 2007 நாங்க உலகம் பூரா இது பண்ணிடுவோம், 2000 ஹெல்த் ஃபார் ஆல் பை 2018 சொன்னா. செஞ்சாங்களா? செய்யாதவங்க சார் பழையபடிக்கு ஓட்டு போட்டு அனுப்பி வச்சீங்க. நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, எவனாச்சும் இடிச்சு வாங்கி கிடைச்சா அவனை போட்டு நோக்குவீங்க. அப்படியா சார்? வெளியூர்லாம் போகும்போது நான் நிறைய நேரங்கள்ல என்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? நான் சிம்பிளா ஒரு பதில் சொல்லிருக்கேன், பருப்பு வியாபாரம் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா நான் டாக்டர்னு சொன்னா அடுத்த நிமிஷம் கேட்டேன், சித்தாவா ஹோமியோபதியா? ஏன்னா அவனுக்கு ஒரு டாக்டர், அவனுக்கு ஒரு பார்வை இருக்கு. அவன் செக்கச்சேர்னு இருக்கணும், பஸ்ல வரக்கூடாது, எவங்களுடைய பேசக்கூடாது. அந்த சலச்சலன்னு பேசுவாங்க, குறைச்சி காசு வாங்கினா அந்த என்ன 30 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பண்றேன், ஒழுங்கா படிச்சிருப்பானோ உண்டா இல்லையா சார்? அப்ப இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள. அப்போ ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்தியாவில் 48% குழந்தைகளுக்கு மால்நியூட்ரிஷன் இருக்கு. மால்நியூட்ரிஷன் இருக்கும் போது அது ஒரு மால்நியூட்ரிஷன் மட்டும் இல்ல, புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் இருக்கு, அனிமிக்கா இருக்கிறது இருக்குது. இதுல கலாச்சார விஷயங்கள் வேற இருக்குது. நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைன்னா கறி கொஞ்சம் கூட வைக்க மாட்டோம், ஆம்பளை பிள்ளைக்கு வைப்போம். இருக்கிற 70 பொம்பளை பிள்ளைக்கு வைப்போம். உண்டா இல்லையா? உங்க அம்மா அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. நிறைய கறி வாங்குற வேணா சொல்லுவீங்க. ஆனா அந்த மாதிரி வளர்ற பெண்கள் மாற்றாதி ரேட் வருது அப்படின்னா ஏன் வராது? 48% வருஷத்துக்கு 20 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் சாகுறாரு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 20 லட்சம் குழந்தைகள். 17 லட்சம் குழந்தைகள்
பேர் மால் நியூட்ரிஷனால பாதிக்கப்படுறாங்க, அனிமியால. உலகத்தில் இருக்கிற குஷ்டரோகியில 5 குஷ்டரோகியில 1 குஷ்டரோகி இந்தியா குஷ்டரோகி. உலகத்தில் இருக்கிற 4 குருடைகள்ல 1 குருடை இந்தியா குருடை. இவர்களை எல்லாம் மேலேற்றுவதற்கு, இவர்களை எல்லாம் வழி நடத்துவதற்கு நம்மளுடைய அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருந்தது? அந்த திட்டத்தை நீங்க கேட்டீங்களா சார்? காலங்காலமாக 3% கீழே இங்க ஜிடிபில கொடுத்துட்டு இருக்காங்க ஹெல்த்துக்கு. 3% இது பண்ணுவீங்க, எப்படி அதை வச்சு ஹெல்த்தை இது பண்ண முடியும்? இன்னொரு பகுதி அனுபவபூர்வமா சொல்றேன் சார். 1991 தமிழ்நாடு பூரா மருத்துவ மாணவர்கள் போராடினார்கள். 54 நாள் வீரம் இருந்த போராட்டம். தனியார் மருத்துவமனைகளை கொண்டு வராங்க. அந்த மருத்துவ குழுவை கொண்டு வராத போராடின போது அந்த போராட்ட கமிட்டிக்கு கன்வீனர் நான் முறையில் சொல்றேன், உறுதியா சொல்றேன். எத்தனை அரசியல் தலைவர்கள் ஆதரவு இருந்தாங்க? ஒருத்தர் தரல. என் பிள்ளைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கிடைக்குமா? அதுல ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சைஸ் கன்செஷன் கிடைக்குமா? மந்திரி சொன்னா கிடைக்குமா? எம்பி சொன்னா கிடைக்குமா? அப்படின்னு தான் நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டிருந்தோமே தவிர, தனியார் மருத்துவக் கல்லூரி வந்தா அதில் வருபவர்கள் லாப நோக்கத்தை ஒன்றை மட்டுமே மனதில் வைத்து செயல்படுவார்கள். உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் என்னமோ விவரம் தெரியாம வாயில விரல் வச்சா கழிக்க தெரியாத அது மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு மேல 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவன் டாக்டரா வர்ற 1 கோடி ரூபாய் அதை கொள்ளையடிக்காம என்ன செய்ய? வட்டி கடை வைக்கிற வட்டியில எடுப்பார்ல. அப்ப நீங்க எங்க ரூட் காச பாக்கணும் சார். எங்க இது அடிப்படை காரணம். அதற்கடுத்து அலோபதி சிஸ்டம் இல்ல, ஹோமியோபதி சிஸ்டம் இதெல்லாம் இது இல்ல சார். பீடியாட்ரிஷியன் வந்தா அது இருக்கக்கூடிய வாங்கி வந்தா உடம்பு பார்த்துக்கிறோம், ரைட்டு. பீடியாட்ரிஷியன் வந்தா விட்டுருவீங்களா? அது என்ன சார், என்ன சயின்ஸ்ன்னு எனக்கு தெரியல. அந்த சயின்ஸ் எனக்கு தெரியாதுன்றதுனால நான் அப்புறமேல கிருஷ்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தர் டீஹைட்ரேஷன் அவனை முதல்ல காப்பாத்தணும் சார், சலைன் போடணும் சார். இல்லைன்னா செத்து போயிடுறேன். காலரா வந்தா ஏன் சாகுறேன்? வகுத்தால போய் உடம்புல இருக்கிற நீர் பூரா போய் சாகுறேன். அதுக்கு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருந்தார். ஒரு என்னோட நண்பர் தான், அவர் ஹோமியோபதி டாக்டர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், உடலின் மொழின்னு. என்ன சொன்னாருன்னா, நீ அதுக்கு இது கொடுப்பதன் மூலமாக உடம்பினுடைய நார்மல் ஃபங்க்ஷனை நீ இன்டர்ஃபியர் பண்ற, அதனால அது தப்பு. மதுத்தால போச்சுனாங்க, வாந்தி போச்சுனாங்க, அதான் சரியாயிடும். உண்மையா சார்? ஒரு 5 தடவை வெளியே போனவன கேட்டு பாருங்க சார், என்ன வழி வலிக்கும், எப்படி அதை நடக்க முடியும்ன்றது அவன் சொல்லுங்க. சும்மா பேசக்கூடாது சார். ஆக இன்றைக்கு மருத்துவ விற்பனை பிரதிநிதி கோபி சொன்னார், இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக அந்நிய மூலதனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை எதிர்த்து மக்களை திரட்ட வேண்டும். இந்த நாட்டை, மக்களை, அவருடைய வியாபாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக கார்பரேட் நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்காங்க. அவனை நீங்க கணக்கு வைக்கணும். அதை விட்டு 5000க்கு 10,000க்கு போய் வேலை பார்த்துட்டு போய் வச்சுட்டு இருக்கீங்களா சார்? நல்லாவா இருக்கு? சின்ன குழந்தைய போய் அடிக்கலாமா சார்? பச்சை குழந்தை சார், முக்காவாசி பேர் சார். நான் ஒரு 25% இருக்கிறான்றத நான் சொல்லல. உங்களுக்கு கை இருக்கின்றதால அடிக்க கூடாது. இந்த நாட்டினுடைய முக்காவாசி மருத்துவர்கள் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் இருக்க மருத்துவர்களை போய் பாருங்க சார். வீடு கூட கிடைக்காம தர்றேன் சார். நீங்க என்னென்னவோ சொல்றீங்க, அதெல்லாம் ரைட்டு இருக்கு. மருந்தில் கொள்ளை நடக்கிறது. கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கு என்ன சார் சம்பந்தம் சொல்லுங்க, அதை விளக்குங்க. நான் ஒத்துக்கிறேன். எந்த டாக்டர் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வைக்கல சார்? ஒருத்தர் 2 பேர் பிரதாப் ரெட்டி, அவர் அந்த வேலை பார்க்கல. இவர் சேதுராமன் சாரு மீனாட்சி மிஷன் ஆரம்பிச்சுட்டு சோறு விற்க போயிட்டாரு. இந்த வேலை பார்க்கல. அங்கங்க மீனாட்சி உணவகம் வச்சு சோத்து கடையை
அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, நிர்வாகம் மட்டும்தான். ஆஜாக்க வந்து அத்தக்குடிக்கு வேலை வந்துட்டு இருக்கிற டாக்டர்களை போய் நொக்குன்னா இந்த உலகத்துல எவனாச்சும் சிக்கன பட்டான்னு வாங்க சிக்கனே பட்டேன். டாக்டர் எவனும் பேரு காலமா நீங்க கார்ட்டூன் போட்டா போலீஸ்காரனை கார்ட்டூன் போடுவாங்க, இல்லைன்னா டாக்டர் போடுவாங்க. அந்த காலத்தில் டாக்டர்கள் பெட்டியை தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்தாருலாம். வீட்டுக்கு வந்து என்ன செய்ய, அவனுக்கு ஊசி போடணும்னா ஆஸ்பத்திரிக்கு தான் சார் முடியும். என்ன ஊசின்றது அவனுக்கு தெரியுமா? அல்லது அவனுக்கு மருந்து என்ன மருந்துன்னு தெரியுமா? சும்மா போய் இவன் பார்த்தா ஓகே. நானும் எங்க வீட்டுக்கு டாக்டர் வந்தார்ல, எங்க ஊர்ல ஒரு கிழவி சாவ பழகி கிடந்துச்சு. திண்ணையில தூக்கி போட்டாங்க. திண்ணையில தூக்கி போட்டோன்னே அந்த திண்ணை பூரா மூத்திரம், அதுக்கு நடுவில் அந்த கிழவி படுத்திருக்கு. என்னை கூப்பிட்டு போறாங்க, வாங்க சார், ஊர்ல இருக்க பெரிய மனுஷன், அவனை பழச்சிக்கிட்டா கிளினிக்ஸ் வைக்க முடியாது. அதனால போய் பார்த்துட்டு, டே ஐயா நீங்க டெஸ்ட் மட்டும் பண்ணுங்கடா, ரத்த டெஸ்ட் மட்டும் பண்ணுங்கடா. அதெல்லாம் கிளம்பி பார்த்துக்கிறோம், நீங்க வந்து பார்த்தீங்கல்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸு அப்படின்னாங்க. 2 நாள் அந்த கிளம்பி செத்து போச்சு. செத்ததுக்கு பிறகு 700 கொட்டு அடிக்கிறாங்க சார். 700 கொட்டு, வாடிப்பட்டி, அரங்காநல்லூர், இது ஊரா அடிச்சு வேட்டு போட்டு அதை கிளம்பி கொண்டு போய் அதை எதிர்த்து பாத்தீங்களா, இந்த வேட்டு போட்ட காசை ஏன்ட்ட கொடுத்துருந்தா நான் இன்னும் ஒரு வருஷம் வாழ்ந்துருப்பேன்டா, பாதி போயிடலாம். அப்படித்தான் நாட்டில் வறுமையும், அதற்கு வறுமை இந்த நாட்டில் ஒழுங்கா வெளியே இருந்துட்டு கை கழுவுனா 40% நோய் வராது சார். கை சோப் போட்டு கழுவுனா, வேற ஒன்றும் செய்வனா, வெளியே இருந்துட்டு சோப் போட்டு கையை கழுவுனா 40% டயரியா அதெல்லாம் வராது. சோப்பு வேணும்ல, அப்புறம் தண்ணி வேணும்ல. எங்க ஊர்ல எல்லாம் இன்னும் கல்லு வச்சுதான் துடைக்கிறாங்க, இன்னும் புல்லுங்களே தேய்ச்சிட்டு வராங்க. எங்க ஊருக்கு நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு மேல, 8 மணிக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா எங்க ஊர் பெண்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து நின்று வரவேற்பாங்க. ஆமா சார், நீங்க விட முதல்ல பார்த்தது என்னடா இந்த ஊர் பயங்கர பண்பாடுடைய ஊரா இருக்கு, நம்ம பஸ்ல வர எந்திரிச்சிருக்கிறாங்க எல்லா பேரும், எல்லாம் ஓப்பன் ஏர்ல வெளிக்கிட்டு இருக்காங்க சார். நாட்டுல கதை சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வெளிநாட்டு ஒருத்தர் வந்தாங்க, இங்க வந்துட்டு என்னங்க உங்க நாடு இவ்வளவு கேவலமா இருக்கு, எல்லா பேரும் வெளியே உட்காந்து வெளியிருக்கிறாங்க, இது ரொம்ப கெடுதலாகுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு இந்த பிரதம மந்திரிக்கு அது பயங்கர மனசுல கடுப்பு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவங்க நாட்டுக்கு போன போது எவனாச்சும் ஒருத்தனையாச்சும் பிடிச்சிடணும்னு தேடிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு புல்வெளியில ஒருத்தர் மட்டும் உட்காந்து வெளியே இருந்துட்டு இருந்திருக்கேன், பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அந்த நாட்டுக்கான இந்திய தூதராமே. இப்படிதான் சார் இருக்குது ஓப்பன் ஐடென்டிஃபிகேஷன். ஓப்பன் ஐடென்டிஃபிகேஷன் 26% ஸ்லம்களுக்கு எந்த விதமான வசதி இல்லை, பெண்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, குடிநீர் இல்லை, இருக்கிறது வீடு இல்லை. இதையெல்லாம் அவர் அதையும் சொன்னாரு கடைசியில. ஆனா அதுக்கு வந்து டாக்டர் அப்பாவி டாக்டர் போட்டு நொக்கிட்டு கடைசியில் தடை விட்டுருக்கு, இது இருந்தேன் இதையும் வச்சுக்கிறது அப்படின்னு. அதல்ல, உங்களுடைய கோபம் நியாயமானது, உங்களுடைய ஆத்திரம் நியாயமானது. அதை இந்த அரசாங்கத்தின் மீது, இந்த அரசாங்கத்தால் வழிநடத்தப்படுகிற கார்பரேட்டர்கள் மீதும் செலுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து மக்களுக்கான மருத்துவர் கழகம் ஒன்றாக இணைந்து செயல்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. விவாதத்தில் பங்கு பெற விரும்புவர்கள் தயவுசெய்து கேள்விகளாக இருக்கட்டும், ஏன்னா கருத்துக்கள் கூறினா ரொம்ப சுருக்கமாக இருக்கும், உரையாக வேண்டும். உங்களுடைய அறிமுகம் செய்து கொண்டு
மாற்று மருத்துவ துறையில் வேலை செய்கிறேன். குறிப்பாக உளவியல் அக்குபஞ்சர் சார்ந்த மருத்துவ வேலை செய்கிறேன். 3 பேர் சிறப்பாக பேசினாங்க. கடைசியாக பேசின டாக்டர் செல்வராஜ் வந்து அலோபதி மருத்துவர்கள்லாம் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிற கார்பரேட் கம்பெனி தான் பிரச்சனை அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணாங்க. நம்ம எளிமையாக பாமரனா சில கேள்விகளை முன்வைக்கிறேங்க டெக்னிக்கல் சைடில். அதற்கு இந்த அலோபதி மருத்துவம் அல்லது நவீன மருத்துவம் என்று கருதப்படுற மருத்துவம் பதில் சொல்லணுங்கிறது தான். பாரம்பரிய இந்த நோட்டீஸ்ல, அந்த மஞ்சள் கலர்ல கொடுத்த நோட்டீஸ்ல பாரம்பரியமாக மருத்துவம் என்பது இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது. ஒரு 300 ஆண்டு மட்டும் வரலாறு இருக்கிற ஒரு மருத்துவமாக ஆங்கில மருத்துவம் இருக்கு. அதுக்கு முன்னாலேயே இந்தியா இருந்தது, அதுக்கு முன்னாலேயே இந்தியாவில் பாரம்பரியம் இருந்தது, அதுக்கு முன்னாலேயே இந்தியாவில் மருத்துவம் இருந்தது. 10 பிள்ளைகளை பெற்ற ஆத்தாமார்கள் இருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு கேள்வி. 12 பிள்ளை வீட்டில் 10 பிள்ளைங்க 6 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சு வாய்ப்பு இருந்தது. அதுக்கெல்லாம் இன்னைக்கு அலோபதியில் வாய்ப்பு இருக்காங்கன்னா ஒரு பிள்ளையவே நீ வந்து போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சாதாரணமான கேள்வி, நோய் வந்தா மருத்துவமனைக்கு போகலாம், கருவுற்றா மருத்துவமனைக்கு போகணுமா? கரு உண்டாவது என்பது நோயா வளர்ச்சியா? ஒரு முக்கியமான கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்ததாக, உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் சிறுநீராக மாற்றி வெளியில் தருகிற வேலையை சிறுநீரகம் செய்கிறது என்பது 5வது வகுப்பு பாடம். நம்ம அனைவரும் சாய்ஸ் விட்டுருக்கோம். 5வது வகுப்பு பாடம். சிறுநீராக மாத்திர சிறுநீரகனுடைய வேலை இதுதான். அப்படி உடம்புல இருந்து கழிவை பூரா கலெக்ட் பண்ணி வர்ற சிறுநீரகத்துல இருந்து டெஸ்ட் எடுத்து நீ என்ன வைத்தியம் பார்க்க முடியும்? உடம்புக்குள்ள இருந்து, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வர சாக்கடை அள்ளி உங்க வீடு குப்பையாக எப்படி சொல்ல முடியும்? வீட்டை கழிவிட்டதுனால தான் குப்பையாக வெளியே வருது. அப்படி ஒரு பல டெஸ்ட்டுகளை எழுதி கொடுக்கறது மூலமா இந்த மருத்துவம் எந்த விதமான ஆரோக்கியத்தை முன்வைக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, பாரம்பரிய மருத்துவம் என்பது இந்த டீஹைட்ரேஷன் சொன்னாங்க, உண்மைதான். பாரம்பரிய மருத்துவம் என்பது உணவோடு சேர்ந்து சில வேலைகளை செய்யும். வெறுமையான படுக்க போட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. உடலின் மொழி எழுதுறவர் அவரோட அக்குபஞ்சர் துறையில் வேலை செய்வார். உணவோடு சேர்ந்து உடலை பார்க்கிற ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருந்தது. அப்படிப்பட்ட ஹோலிஸ்டிக், கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி தான், கண்ணை தனியா, காலை தனியா, மூக்க தனியா, கர்ப்பப்பையை தனியா, மூத்திரப்பையை தனியா பார்க்கிற ஒரு மருத்துவ அறிவு வளர்ந்துருக்கு. அதே அளவுக்கு நோய் வளர்ந்துருக்கிற நிதர்சனமான உண்மைக்கு அலோபதி பதில் சொல்ல வேண்டியது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ரொம்ப நேர்மையா ஏற்கனவே கிருஷ்ணகுமார் வேற ஒரு நிகழ்ச்சியில சொன்ன ஒரு சின்ன கோடி ஞாபகம் வருது. உங்கள் அலோபதி மருத்துவம் இந்த நோயாளியை மனிதனாக பார்க்கிறதா, மணிப்பரிசாக பார்க்கிறதா? இப்படி ஒரு கேள்வி வந்து போகுது. ஆம்புலன்ஸ்ல வச்சு ரொம்ப வேகமா மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. வடமலாலையோ அல்லது ஒரு பெரிய நவீனமான மருத்துவமனையிலையோ அவன் யாருன்னே தெரியாம இருந்ததுன்னா அவன் உடனடியாக சிகிச்சை எடுத்துப்பாங்களா? அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. அப்படி ஏராளமான நவீன மருத்துவத்துக்குள்ள ஆய்வு பண்ண வேண்டியது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும், அது நோயை மையமா வச்சு வியாபாரம் ஆக்குறதுங்கிற ஒரு பார்வையோடு நம்ம ஆய்வு பண்ணணுங்கிறதா நம்ம முன்வைக்கிற விஷயம். இங்க மருத்துவர்கள் பிரச்சனையா அல்லது மருந்து கம்பெனிகள் பிரச்சனையாங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு பாரம்பரியத்தை ஒட்டுமொத்தமாக சுழட்டி அடிச்சுட்டு ஒருத்தன் நிக்கிறான். அதுவே ஒட்டுமொத்தமான மனித நேரத்தில் கொடுக்கப்படுற சுரண்டை. அது குறிச்சு பேசணுங்கிறது தான். நன்றி. அடுத்தது கொடுத்த